டேய் சுரேஷ், இன்னைக்காவது கொஞ்சம் சிரியேண்டா. சிரிடா. இங்க பாரு, அவளுக்கே டென்ஷன் இல்ல, அப்புறம் உனக்கு என்னடா டென்ஷன்? அது வந்து இவங்க அண்ணன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கான். ஓஹோ, நீ லக்கி தான். அப்ப மச்சான் ட்ரீட்னு சொல்லு. அவனை நினைச்சாலே பயமா இருக்கு. வந்து வண்டியில ஏறு. தீபா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. வந்து வண்டியில இருங்கறல. ஹலோ, என்ன பிரதர், ஒரு கோவில்ல வந்து இப்படியா பண்ணுவீங்க? டேய் தள்ளிப்படா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், எதுக்கு பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு? உங்ககிட்ட என்னடா பேசணும்? அங்கிள் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். வாங்க அங்கிள். பிரகாஷ் வா. அவங்க ஒருத்தரை லவ் பண்ணாங்க, இப்ப கல்யாணமும் பண்ணிட்டாங்க. நிம்மதியா வாழட்டும், விடுங்களேன். அத முடிவெடுக்க நீ யாரா? சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம். மத்தவங்களுக்கு உபதேசம் பண்றது ரொம்ப சுலபமான விஷயம் தான். கண்ட பொறம்பகிட்ட நீ எதுக்குப்பா பேசிக்கிட்டு இருக்க? பெரியவங்க பேசும்போது இந்த மாதிரி குழந்தை பசங்க எல்லாம் நடுவுல பேசக்கூடாது. அங்கிள், இதெல்லாம் நீங்க அவனுக்கு சொல்லி கொடுக்கலையா? கூட்டு போயிடுவியாப்ல? தொடரா பாக்கலாம். ஒழுங்கா கூட்டு போயிடு அவனை. கூட்டு போ. பிரகாஷ், நீ வந்துரு. டேய் மோகன், என்னைக்கு இருந்தாலும் என் கையில உனக்கு சாவு. கிளம்பு. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. நான் யாருன்னு உனக்கு காட்டேன்டா. என்னடி, என்னாச்சு? இல்ல ஒன்றும் இல்லை. அப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் வெளியே போனோம். இங்க எல்லாத்தையும் நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறியா? என்னடி ப்ராப்ளம்? தேவையில்லாம போய் பிரச்சனையில மாட்டிக்காத. இல்லடி, எனக்கும் பெரிய ஆள் ஆகணும். இங்க இருந்து கிடைக்கிற சம்பளத்தால ஒரு காரியமும் ஆக போறதில்ல. ஜெயிக்கணும். எல்லாத்தையும் நான் போயிட்டு வந்துட்டு உனக்கு சொல்றேன், ஓகே? என் மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. எனக்குள்ளேயே கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. நான் வேலைக்கு சேர்ந்து பல வருஷம் ஆயிடுச்சு, பட் இன்னைக்கு வரைக்கும் நான் டார்கெட்டை அச்சீவ் பண்ணவே இல்லை. நான் டோட்டலி ஃபெயிலியராக இருக்கேன்னு என் உள் மனசுக்குள்ள தோணுது. அதுக்கு என்ன செய்யறது? இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எங்க பாருங்க, நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஆரோக்கியமான ஒரு மனிதர். செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட இல்லைன்றது தான் ஒரே மைனஸ். உங்க முன்னால இருக்கிறவர் உங்களை விட திறமசாலியா இருப்பாரோன்னு நினைச்சு நீங்க பயப்படுறீங்க. அதை தான் நீங்க மாத்திக்கணும். சி, நீங்க சொல்றது கரெக்ட்ன்ற கான்ஃபிடென்ட் முதல்ல உங்களுக்கு வேணும். இங்க பாருங்க, இந்த உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. அதனால நீங்க பார்க்க வேண்டிய ஆளை போய் தைரியமா பாருங்க, ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட போங்க. ஓகே, ஐ அம் ஷூர் யூ டு பெஸ்ட். தேங்க்யூ. டோன்ட் வரி, பி காம். நான் உங்களுக்கு ஒரு மருந்து எழுதி தரேன். தேவைப்பட்ட மட்டும் எடுத்துக்கங்க, இல்லைன்னா தேவையில்லை. காலையில மட்டும் எடுத்துக்கங்க. 1 டேப்லெட் அண்ட் இதுலயே எல்லாம் சரியாயிடும். எனிதிங் சீரியஸ்? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க கையில தான் எல்லாமே இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஓகே, இந்தாங்க. தேங்க்யூ டாக்டர். யூ ஆர் வெல்கம். வரேன் டாக்டர். ஒரு பாலிசி எடுக்கிறீங்களா? இந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு தேவைப்படுது. தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங்.
ஹலோ யாரு? பார்க்குறேன். மோனே தம்பா பாத்தியா? அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல படுத்துட்டு ஃபோன் வந்துக்குது, அவனாண்ட போய் சொல்லிட்டு வா. ஓகே. தம்மாண்ணா தம்மாண்ணா நோ உங்களுக்கு ஃபோன் வந்துக்குதுண்ணா. யாருக்கிட்ட? எனக்கு என்ன தெரியும், நீயே வந்து கேளு. என்னண்ணா போய் பாருண்ணா. அப்ப வெளியேறியா? வேணாம் தூக்கி போடு. யாருன்னு போய் பாரு. சீக்கிரம் வா நாத்த. வரண்டா இருறா. நட காலங்காத்தால எவன்டா அவன்? அண்ணே புது பொண்டாட்டி எப்படிண்ணே? எல்லாம் ஒரே மாதிரி தான்டா. அப்படியா? ஹலோ சார், எஸ். நான் கொஞ்சம் வீட்டுக்கு போகணும். அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. முதல் நாளே இப்படி சொன்னா? சார், என் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்னால எப்படி சார் இங்க வேலை பார்க்க முடியும்? ஓகே ஓகே போயிட்டு வாமா. தேங்க்யூ சார். பாவம், அவ அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாம். அண்ணா தென்னம்பட்டு போகணும். ஏறுங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரி.